Hello friends, welcome to my channel Spices of Life. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான vlog தான் பார்க்க போறோம். நாங்க எங்க கிளம்பிட்டோம்னா நாங்க சம்மர் ட்ரிப் கிளம்பிட்டோம். எங்க போக போறோம்? வாங்க போகும்போது பாப்போம். நாங்க வந்து நைட் 1 o'clock எங்க வீட்ல இருந்து கிளம்பணும். ஏன்னா சேலத்துல வந்து என்னோட பிரதரும் சிஸ்டரும் வந்து ஜாயின் பண்ண போறாங்க. ஸோ அவங்கள கரெக்டாக பிக்கப் பண்ணுற டைமை நாங்கள் பேஸ் பண்ணி இங்கேருந்து நைட் 1 o'clock கிளம்பணும். அதுக்கப்புறம் ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு ஒரு ஹோட்டலில் ஸ்டாப் பண்ணோம். அங்கே போய் காஃபி குடிச்சிட்டு திரும்பி எங்கள் ட்ராவல் தொடர்ந்தது. நைட் டைம்ன்றனால நாங்கள்லாம் நல்லா தூங்கிட்டே வந்தோம். என் தம்பி தான் ட்ரைவ் பண்ணிட்டு இருந்தான். நாங்கள் யாரெல்லாம் போனோன்னா நான், எங்கள் மம்மி, டேடி, என் ஹஸ்பண்ட், அப்புறம் என் தம்பி, அப்புறம் இன்னொரு தங்கச்சி, இங்கே ஒரு தங்கச்சி, அப்புறம் ஊர்லேருந்து ஒரு தங்கச்சி ஜாயின் பண்ணாங்க. சிம்பிள் ட்ரிப் தான், 2 day ட்ரிப். ஆனால் நாங்கள் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு நாங்கள் வீடியோ காலம் எந்திக்கும் போது சேலம் ரீச் ஆகிட்டு இருந்தோம். செம சீனிக்காக இருந்தது. அந்த வியூ பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா எங்கள் தம்பி தங்கச்சியை பிக்கப் பண்ணிவிட்டு சேலம் பஸ் ஸ்டாண்டில் ஒரு பெட்ரோல் பங்க்கில் நின்று ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு காஃபி எல்லாம் குடிச்சிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் மலை ஏற ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் என்ன மலை ஏற போகிறோம் தெரியுமா? ஏற்காடு மலை தான் ஏற போகிறோம். எங்களோட சம்மர் ட்ரிப் இந்த டைம் நாங்கள் ஏற்காடுக்கு தான் போனோம். நாங்கள் ஒரு மார்னிங்கே 7 o'clock கிட்டலாம் நாங்கள் மலையேற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வியூ வந்து பார்க்கவே ரொம்ப சூப்பராக அழகாக இருந்துச்சு. மார்னிங் ஃப்ரெஷ் வியூவாக இருந்தது பார்க்குறதுக்கு. அங்கே வந்து ஒவ்வொரு வளைவுக்குமே வந்து பேர் வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. இது வந்து ஒவ்வொருத்தர் பேர் ஔவையார் வளைவு அப்படின்னு ஒவ்வொருத்தர் பேர்லாம் போட்டு வளைவுக்கு நேம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் என்னென்ன வளைவுக்கு என்னென்ன பேர் வைக்கிறாங்கன்னு நாங்கள், என் தம்பி, எங்கள் மம்மி எல்லாம் சேர்ந்து ஆர்வமாக பார்த்துட்டே வந்தாங்க. கொஞ்சம் ஹைட் ஏற ஏற அந்த சைடு வியூ பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இங்கே நிறைய மங்கீஸும் இருந்தது. எல்லாத்தையும் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே ரொம்ப சூப்பராக நாங்கள் மலை ஏறினோம். நாங்கள் வந்து ரொம்ப சீக்கிரமே போயிட்டோம். ஒரு 8 o'clockலாம் போயிட்டோம். அப்போ வந்து எல்லாமே க்ளோஸில் தான் இருந்தது, எதுவுமே ஓப்பன் இல்லை. ஸோ நாங்கள் காரை அப்படியே வந்து ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு சும்மா அப்படியே வாக் பண்ணி சும்மா பார்த்துட்டு இருந்தோம். அப்போவுமே நிறைய பேர் வந்தாங்க. எல்லாருமே சும்மா எல்லாம் நடந்துகிட்டே இருந்தாங்க. அப்படியே வாக் பண்ணி பார்த்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகலான்னு பார்த்தோம். ஹோட்டலுக்காக நாங்கள் ரொம்ப நேரமாக சுற்றணும். லாஸ்ட்டில் ஹோட்டல் ஒன்று இருக்குதுன்னு சொன்னாங்க. அங்கே போய் சாப்பிட்டோம். ரொம்ப கூட்டமாக இருந்தது. சாப்பாடும் கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருந்தது. அதுக்கப்புறமா இங்கே வந்து ஃப்ளவர் ஷோ போட்டிருந்தாங்க. அதனால தான் ஏற்காடில் வந்து அவ்வளோ கூட்டமாக இருந்தது. ரொம்ப கூட்டமாக ஆகிடுச்சு. வண்டியெல்லாம் போகிறதுக்கு இடம் இல்லாமல் ரொம்ப டிராஃபிக்காக இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் அந்த ஃப்ளவர் ஷோக்கு டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போனோம். பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது. எல்லா சைடுமே பார்க்கறதுக்கு வந்து ஃப்ளவர்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப க்யூட் டால்ஸ்லாம் வச்சு கூட இந்த மாதிரி செடியை வச்சு டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. வந்து நாங்கள் போகிற டைம் கொஞ்சம் வெயில் அடிச்சிச்சு. அந்த வெயில் அடித்தாலும் அந்த சில்னஸ் வந்து நம்ம ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அதனால ரொம்ப சூப்பராகவே பார்த்துட்டு இருந்தோம். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக ஃப்ளவர்ஸ் வச்சு இந்த மாதிரி சூப்பராக செஞ்சு வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. இதெல்லாம் இது ஃபுல்லாகவே ஃப்ளவர்ஸ் தான். கொஞ்ச நேரம் இப்படி ஃப்ளவர்ஸ் எல்லாமே பார்த்துட்டு ரொம்ப நேரம் ஆச்சு. நானும் ஃபுல்லாக வீடியோ எடுக்கல, கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சிட்டேன். லாஸ்ட்டில் அங்கே பார்த்து ரொம்ப சூப்பர் ஃப்ளவர்ஸை வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் ஃப்ளவர்ஸ் பிடிக்குன்னா அந்த ஃபோட்டோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படி இந்த இதெல்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்துட்டு எங்கள் ரூமுக்கு போயிட்டோம். எங்கள் ரூமுக்கு போனால் அங்கே போயிட்டு நாங்கள் ஃபுட்டு வந்து என்ன பண்ணேன்னு யோசித்தோம். நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டோம்னா இண்டிவிஜுவல் வில்லா மாதிரி புக் பண்ணியிருந்தோம். அதனால வந்துட்டு ஃபுட்டு வந்து அங்கே ரெடி பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. ஹோட்டலும் பக்கத்தில் எதுவுமே அங்கே சரியாக இல்லை. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தேடும்போதே நாங்கள் 1 hourக்கு மேலே சுற்றிருப்போம் ஹோட்டலுக்காக. அதுக்கப்புறம் தேடி கண்டுபிடிச்சோம். அந்த ஹோட்டலும் ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது. கரெக்டாக எங்களால் சாப்பிடவும் முடியலை. அப்படி தான் இருந்தது. அங்கே புக் பண்ணியிருக்கிறது வந்து இண்டிவிஜுவல் இல்லை. ஸோ அங்கேயும் பக்கத்தில் நியர்பை ஹோட்டல் எதுவுமே இல்லை. ஒரு ஹோட்டல் இருக்குது, அதுவும் நாங்கள் போகிற டைம் மெயின்டெனன்ஸ் சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால நாங்கள் ஃபுட்டுக்கு என்ன பண்ணேன்னு பார்க்கும்போது அங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது, அதாவது சின்ன ஹோட்டல்ஸ் இருக்குது. அவங்ககிட்ட சொன்னால் நமக்கு வந்து சமைச்சு தருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால நாங்கள் ஒரு 12 to 1 தான் ரீச் ஆகிருப்போம். அப்போ போயிட்டு அந்த ஹோட்டலில் வந்து சொல்லிட்டு வந்தாங்க 8 சாப்பாடு, அதுக்கப்புறம் சாம்பார், ரசம், அதெல்லாம் அப்பளம் அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ஒரு சிக்கன் கிரேவியும் சொல்லியிருந்தாங்க. ஆர்டர் பண்ணிட்டு வந்து எல்லாருமே ரெஸ்ட் எடுத்தாங்க. நாங்கள் வந்துட்டு ரெடியாகி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்படியே 3 o'clock ஆகிடுச்சு. நாங்கள் ஆர்டர் பண்ண ஃபுட்டும் வந்துருச்சு. எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லோரும் கொஞ்ச நேரம் ஷட்டில் விளையாடலான்னு சொல்லிட்டு போனோம். நல்லா ஜாலியாக விளையாடிட்டு அந்த இடம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதனால நாங்கள் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தோம்.
அதுக்கப்புறமா ஒரு 4 o'clock கிட்ட என் தம்பி சொன்னால் வா பக்கத்தில் இருக்க கடைக்கு போவோம். இந்த வில்லாவில் வந்து வெசல்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருந்துச்சு. நம்ம சமைச்சு சாப்பிட கேஸ் அடுப்பு எல்லாமே ரெடியாக இருந்தது. நம்ம வீட்டு கிச்சன் மாதிரி எல்லா திங்ஸுமே அவைலபிளாக இருந்தது. ஸோ என் தம்பிக்கு அங்கே போய் சமைச்சு சாப்பிடணும்னு ஆசை வந்துச்சு. அதனால் வா நம்ம ஷாப்புக்கு போய் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வரலாம் சமைச்சு சாப்பிட அப்படின்னா. நாங்கள் வழியில் போகும்போது நிறைய மங்கீஸ் பார்த்தோம். அந்த இடத்துல நாங்கள் எல்லாருமே சும்மா சேர்ந்து பேசி அப்படி ஜாலியாக போனோம் நடந்து. நிறைய மங்கீஸ், கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. இவ்வளோ மங்கீஸா அப்படின்ற மாதிரி. எல்லாம் சுற்றி மரத்தில் ஏறி விளையாடிக்கிட்டு சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே. இங்கே ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்குது, க்ரீன் ஃபீல்டுன்னு பேர் போட்டு. இதுக்குள்ளே போனால் எங்கள் வில்லா இருந்தது, கொஞ்சம் கிட்டே தான் இருந்தது. அப்படியே நடந்து போனால் இங்கே நிறைய கடை எல்லாம் சின்ன சின்ன கடைங்க, சிக்கன் கடை எல்லாமே இருந்துச்சு. இந்த கடையில் தான் நாங்கள் வந்துட்டு வாங்கினோம். எங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டோம். சமைக்கிறதுக்கு சிக்கன், அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸ், தண்ணி பாட்டில் எல்லாமே மோஸ்ட்டாக வாங்க வேண்டியதாக இருந்தது. ஸோ எல்லாமே நைட்டு காஃபி, எக்கு அப்படின்னு எல்லாத்தையும் வாங்கிட்டு கையில் கிடைக்கிறதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். ஆனால் இதெல்லாம் எப்படி குரங்கு பிடுங்கிக்குமா அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டே எடுத்துகிட்டு போனோம். பயங்கர ஃபன்னாக இருந்தது. ஏன்னா டக்குன்னு வந்து பிடுங்கிடுச்சுன்னா கூட நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி எல்லாமே ஃபுட் ஐட்டமாக வேறு தூக்கிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான்லாம் ப்ரெட் வச்சுருந்தேன், மறைச்சி கொண்டு போனேன். ஆனால் எந்த மங்கியுமே அட்டாக் பண்ணல. அதுங்க எல்லாம் அப்படியே மரத்து மேலே நின்று வேடிக்கை தான் பார்த்துச்சு. எல்லாமே ரொம்ப நல்ல மங்கியாக தான் இருந்துச்சு. எங்கள் வில்லா சுற்றி இருக்கிற சீனிக் வியூ வந்து இப்படி தான் இருந்தது. ரொம்ப க்ரீனிஷாக ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே போயிட்டு நெக்ஸ்ட்டு என் தம்பி வந்துட்டு அடுத்து என்ன பண்ணலாம் கேட்டான். சும்மா ஒரு ரவுண்ட் வெளியில் போயிட்டு வரலாம் மறுபடியும் அப்படின்னு. நாங்கள் இருந்த இடத்துலேருந்து ஏற்காடு மெயின் பிளேஸ் வந்து கொஞ்சம் தூரமாக இருந்துச்சு, ஒரு 15 minutes ட்ராவல் ஆகும். அதனால் அவன் சொன்னான் போகணுமா இங்கேயே ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னா. இல்லை நம்ம போய் பார்க்கலானோ. இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த இடத்துல கிச்சன், எல்லா திங்ஸுமே அவைலபிளாக இருந்தது. அதனால அவன் வாங்கிட்டு வந்த சிக்கனை ஃபஸ்ட்டு கழுவி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரிட்ஜு கூட அங்கே அவைலபிளாக இருந்தது. எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருந்தது. அதான் மெயின். எல்லாம் இருக்கிறத விட அது எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் கரெக்டாக இருந்தது. அதனால் நான் வாங்கிட்டு வந்த சிக்கனை கழுவி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாங்கள் வந்துட்டு கிளம்பிட்டோம். சும்மா ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம் திரும்பியும் அப்படின்ட்டு. ஒரு 5 கிட்ட ஆயிடுச்சு நாங்கள் கிளம்பும்போதே. எங்கே போகணும்னு தெரியல. மெயின் பிளேஸ் போனால் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். ஸோ வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் முன்னாடியே நிறுத்தினோம். இங்கே வந்துட்டு ஒரு ஹோட்டல் மாதிரி இருந்துச்சு. சரி காஃபி குடிச்சிட்டு இருந்தாங்க எங்கள் மம்மி டேடியும். தில் இருந்தால் உள்ளே வாங்கன்ற மாதிரி ஒரு VR கேம் ஷோ இருந்தது. அந்த இடத்துக்குள்ளே போகிறதே கொஞ்சம் த்ரில்லிங்காக தான் இருந்தது. ஃபஸ்ட்டு என் தம்பி போயிட்டு அங்கே விளையாடிக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் தான் நானும் என் ஹஸ்பண்டும் போனோம். அவன் வந்துட்டு கார் ஓட்டுற மாதிரி அந்த VR இதில் விளையாடிட்டு இருந்தான். பார்க்குறதுக்கு செம ஃபன்னாக இருந்தது. இந்த மாதிரி கேம்ஸ்லாம் நம்ம விளையாடுறதோட அவங்க விளையாடுறவங்கள பின்னாடி இருந்து பார்க்கறது தான் உண்மையான ஹாப்பினஸ்ஸே. அவ்வளோ ஃபன்னாக இருந்தது. அவங்க கார் ஓட்டினா அவன் பாதி முடிச்சுட்டான் நாங்கள் போகிறதுக்குள்ளேயுமே. நெக்ஸ்ட்டு வந்து என் ஹஸ்பண்ட் வந்து விளையாடினாங்க. அவங்க வந்து ஒரு கேம் மாதிரி விளையாடினாங்க. அதில் வந்து அந்த இதெல்லாம் ஆப்போசிட்டில் வர இதை அடிக்கணும், அந்த டிவியில் தெரிகிற மாதிரி. அவங்க விளையாடினது பார்க்க நல்லா டான்ஸ் ஆடின மாதிரியே இருந்தது. நெக்ஸ்ட்டு இந்த தம்பி தான் செம்ம ஃபன். இவன் வந்து பாக்ஸிங் பண்ணுறேன்னா, ஆனால் வந்து ஒரு இடத்துல நின்று பண்ணணும். ஆனால் அவன் இன்னும் ரியல் பாக்ஸிங் பண்ணுற மாதிரி இங்கேயும் அங்கேயும் ஓடி போய் பண்ணிட்டு இருந்தான். செம்ம ஜாலியாக இருந்தது இது பார்க்குறதுக்கு. இடையில அம்பையர்லாம் வேற ஒரு குத்திட்டான். அப்படி செமையாக என்ஜாய் பண்ணோம் இந்த பாக்ஸிங்கை நாங்கள். அதுக்கப்புறம் என் சிஸ்டரும் விளையாடினா. அவள் விளையாடிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம். இதுக்குள்ளே என்ட்ரன்ஸ் தான் பயங்கரமாக வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு குடிசைக்குள்ளே போய் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் ஏறி அப்படியே இருட்டுக்குள்ளே போகிற மாதிரி. அது ஏன் அப்படி வச்சுருக்காங்கன்னு தெரில. ஆனால் என்ட்ரன்ஸே கொஞ்சம் பயங்கரமாக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வெளில வருவேன். எங்கள் மம்மி டேடிலாம் காஃபிலாம் குடிச்சு முடிச்சுட்டு உட்காந்துருந்தாங்க. அந்த இடத்துல பார்த்தா வியூ வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. 6 o'clock கிட்ட ஆகிடுச்சு. அது நல்லா பனி வர மாதிரி சில்னஸ் வர ஆரம்பிச்சிச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்தது. அங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் அப்படியே எடுத்துகிட்டு நைட்டுக்கு சப்பாத்தியும் வாங்கிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். கிளம்பும்போது நாங்கள் காலைல போன பார்க்லாம் வந்துட்டு இப்போ செம்ம லைட்டிங்ஸோடு பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த ஃப்ளவர் ஷோனால தான் அந்த 1 வீக் ரொம்ப கூட்டமாக இருந்ததுதான். கரெக்டாக நாங்கள் அந்த வீக்கெண்ட் முடிய போது அந்த டைம் தான் போகணுமா, அதனால ரொம்பவே ரஷ்ஷாக இருந்தது. .
அந்த இடமே அவ்வளோ ரஷ்ஷாக அவ்வளோ கூட்டமாக அப்படி இருந்தது. நாங்கள் வந்து கொஞ்சம் இன்டீரியரில் இருந்தனால நாங்கள் போகிற வழியே ரொம்ப அதுக்கப்புறம் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு. கிளைமேட்டும் பயங்கரமாக சேஞ்ச் ஆகிடுச்சு 6 o'clock மேலே ஆனனால. ஸோ அந்த ட்ராவலே ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே போனோம். அந்த வியூஸ் எல்லாம் அவ்வளோ இதுவாக அந்த எல்லாம் அப்படியே சில்னஸில் மறைஞ்சி தெரிஞ்சுது. பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருந்தது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனோன்னே எங்கள் அம்மா சுட சுட காஃபி போட்டாங்க. அப்புறம் இங்கே பிரெட் டோஸ்ட் வேறு பண்ணி கொடுத்தாங்க. எங்கள் அம்மாவுக்கு வீட்டில் செய்கிற மாதிரியே ட்ரிப்புக்கு போய் வேலைன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அங்கே கிச்சன் இருந்த ஒரே ப்ராப்ளத்தினால எங்கள் அம்மா வீட்டில் எப்படி எல்லாம் செய்வாங்களோ அங்கே போயும் அப்படி செய்ய வேண்டியதாகிடுச்சு. அப்புறம் எல்லா காஃபி எங்கள் அப்பாலாம் நல்லா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு எங்கள் அப்பாவுக்கு படம் பார்க்கறது தான் ரொம்ப பிடிக்கும். அங்கே டிவியும் அவைலபிளாக நல்லா ஜாலியாக படம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. பசங்கள்லாம் உட்காந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்த ஃபோட்டோஸ் அதெல்லாம் பார்த்துட்டு அவங்களும் சில் பண்ணிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் எங்கள் மம்மி வந்துட்டு நைட்டு சிக்கன் செய்யறதுக்காக ஆனியன் கட் பண்ணாங்க. அதுக்குள்ளே ஒரு 7:30 ஆகிடுச்சு. கேம்ப் ஃபயர் போடுறதுக்கு வந்துட்டாங்க. கேம்ப் ஃபயருக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்களும் எல்லாரையும் வெளில கூப்பிட்டு அப்புறம் எங்கள் மம்மி டேடி எல்லாரையுமே வெளியில் வாங்க கொஞ்சம் நேரம் இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம குக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வெளியில் வந்துட்டோம். இங்கே அப்போ தான் கேம்ப் ஃபயர் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே வந்து கேம்ப் ஃபயர் இடத்துல நல்லா சுற்றி உட்கார்றதுக்கும் நல்லா அழகாக பிளேஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இடம் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருந்தது, ஆனாலும் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. உட்கார்றதுக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு எல்லாருக்குமே சூப்பராக இருந்தது இடம். கொஞ்ச நேரம் எல்லாமே அந்த ஃபயர் வந்து இதுவாகிற வரைக்கும் நாங்கள் எல்லாம் வெயிட் பண்ணிவிட்டு சும்மா உட்காந்து பார்த்துட்டு பேசிட்டு விளையாடிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஃபயர் நல்லா ஆனோடனே என் சிஸ்டர்ஸ்லாம் டான்ஸ் ஆடுறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. அப்புறம் நான் என் சிஸ்டர்ஸ் அப்புறம் எங்கள் பிரதரில் வந்து ஒரு பிரதர் ரொம்ப ஆசைப்படுவான். நாங்கள் 3 பேர் அப்புறம் என் தம்பி நாங்கள் 4 பேர் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம் டான்ஸ் ஆடுறதுக்கு. அதுக்கப்புறமா என் ஹஸ்பண்டும் இன்னொரு தம்பியும் வந்து சரி சும்மா இந்த ரவுண்டாக ஆடலாம் அப்படின்னு சொல்லி அவங்களையும் கூப்பிட்டு வச்சு நல்லா டான்ஸ் ஆடி செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். இந்த மாதிரி இடத்துக்கு போனால் மட்டும்தான் இப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ண முடியுமே. ஸோ நாங்களும் என் சிஸ்டர்ஸும் அந்தளவுக்கு ஜாலியாக பாட்டெல்லாம் பாடிட்டு ஆடிக்கிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணினோம். இதுதான் ஸ்டெப் அதுதான் ஸ்டெப்லாம் இல்லை, யாராவது ஒருத்தர் ஒன்று போட்டால் அதே ஃபாலோ பண்ணி எல்லோரும் செம்ம ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். எங்கள் மம்மி டாடி நாங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபயர்லலாம் தண்ணி ஊற்றிட்டோம். ஏன்னா அங்கே வந்து சொல்லிட்டு போனாங்க இதை வந்து இது பண்ணிட்டு போங்க அப்படின்ட்டு. ஸோ தண்ணி ஊற்றி அதை வந்து இது அணைச்சிட்டோம். நெக்ஸ்ட் உள்ளே வந்துட்டு எங்கள் அம்மா குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா நைட் டின்னர் சாப்பிட்ணும்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடியாக இருந்தது. எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு போயிட்டோம். அதனால எல்லாமே கடகடன்னு போட்டு எங்கள் அம்மா சிக்கன் கிரேவி செஞ்சுட்டு இருந்தாங்க. எங்கள் அம்மா இங்கே சிக்கன் கிரேவி ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்களாம் நெக்ஸ்ட்டு கார்ட்ஸ் விளையாட ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாதிரி இடத்துக்கு போய் நாங்கள் எல்லாம் சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் எல்லாம் சேர்ந்துருக்கிற ஃபீலே வேறு லெவலில் இருந்தது. ஏன்னா நம்ம வந்து சிஸ்டர்ஸ் பிரதர் இருக்கும்போது தான் எல்லாம் கலாய்ச்சிக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டே விளையாடுவோம். சும்மா வாயை மூடிட்டுலாம் விளையாட மாட்டோம். அந்த மாதிரி நல்லா அரட்டை அடிச்சுட்டு விளையாடிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே எங்கள் அம்மா சிக்கன் கிரேவி ரெடி பண்ணிட்டாங்க. நாங்கள் சப்பாத்தி வந்து அந்த ஹோட்டலே வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ அந்த சப்பாத்தி வச்சு சிக்கன் கிரேவி, அப்புறம் மதியம் நாங்கள் வாங்கின ரைஸும் இருந்தது. ஸோ அது வச்சு சிக்கன் கிரேவி யாருக்கு எது வேணுமோ அதை வச்சு சாப்பிட்டுட்டு அந்த டேவே ரொம்ப சூப்பராக ஜாலியாக போச்சு. நெக்ஸ்ட் டே நாங்கள் எங்கெல்லாம் போகணுன்றதை தெரிஞ்சுக்க என் வீடியோஸை கண்டினியூவாக பாருங்கள். இதில் நாங்கள் அந்த ஃப்ளவர் கார்டனில் பார்த்த நிறைய ஃப்ளவர்ஸ் பிக்சர் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ரொம்ப சூப்பரான அங்கே ஃப்ளவர்ஸ்லேயே நிறைய டாம் அண்ட் ஜெரி பிக்சர்ஸ், டோரா புஜ்ஜி பிக்சர்ஸ் இதெல்லாமும் ரெடி பண்ணியிருந்தாங்க. அது பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதையும் இதில் அட்டாச் பண்ணிருக்கேன். உங்களுக்கும் ஃப்ளவர்ஸ் பார்க்க ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்த்துடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.